பண்றாரு எல்லாமே மனசுலயே சொல்லிட்டு இருக்காரு. அதே மாரி காவேரியும் வந்து வாய திறக்காம அவங்களும் மனசுலயே பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து அப்படியே வந்து மனசுலயே பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே வாய திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப காவேரி, "தாத்தா நான் கிளம்புறேன் தாத்தா. அவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா" அப்படி சொல்றோனே, விஜய் வந்து, "ஏன் காவேரி இப்படிலாம் பண்ற? நீ இங்க இருக்கன்னு சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாரு. "நீங்க இங்க என்ன என்ன இரு காவேரி, என்னை விட்டு போயிடாதன்னு சொல்ல மாட்டீங்களான்னு" சொல்லிட்டு மனசுலயே நினைக்கிறாங்க. 2 பேருமே அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டு, "தாத்தா நான் கிளம்புறேன் தாத்தான்னோனே" அப்படியே நிற்கிறாரு விஜய். விஜயால தாங்கிக்கவே முடியல. "இப்படி பண்றியே காவேரி, விட்டுட்டு போறியேடி, கண்டிப்பா நீ திரும்பி வருவ. என்னை விட்டுட்டு ஒரு நாள் இருக்க முடியாது காவேரின்னு" சொல்லிட்டு விஜய் வந்து மனசுல அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. காவேரியை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க. விஜய், "என்னப்பா நீ இப்படியே நிற்கிற?" அப்படின்னோன விஜய் வந்து அப்படியே அழுதுட்டே நிற்கிறாரு. ஒண்ணும் புரியாம தாத்தாவும் யோசிக்கிறாரு. காவேரி அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து தலையில கை வச்சுட்டு உட்கார்றாரு. "என்ன விஜய் நீ இப்படி பண்ற? காவேரி இவ்வளோ தூரம் வந்தவள வந்து வான்னு கூப்பிடல. அதே டைம்ல இங்கேயே இரு காவேரி, போகாதுன்னு சொல்ல. ஏன் விஜய் இப்படிலாம் பண்ற?" அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்டோன்னே, "அவ வந்து எதுக்காக வந்தா? சாவி கொடுக்க தானே வந்தா. நான் ஒருத்தன் இருக்கேன்னு கொஞ்சமாவது யோசிச்சாளா? ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்னு வந்தா, அதுக்காக வந்தான்னு உனக்கு தெரியுமா விஜய்? அவ எங்ககிட்ட சாவி கொடுக்க வந்ததெல்லாம் ஒரு சாக்கு தான்டா. உன்ன தான்டா பார்க்க வந்திருக்கா. அது கூட புரியாம இருக்கியே விஜய். எப்பதான் விஜய் எல்லா விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கவே போற? எனக்கு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல விஜய்" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. தாத்தா அப்படின்னோனே, என்ன விஜய் நீ சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்காம இப்படி பண்ணிட்ட. இந்த நிமிஷம் காவேரி கிட்ட யாருமே இல்ல கூட. இந்த நிமிஷம் காவேரி கிட்ட, "காவேரி நீ இங்க தான் இருக்கணும். என் கூட தாண்டி இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நீ கைய பிடிச்சிருந்தீன்னா, இந்நேரம் காவேரி இங்கேயே இருந்திருப்பா. போயிருக்கவே மாட்டா. ஏன் தாத்தா என் மனசு அவளுக்கு புரியாதா? இதே பாரு தான் விஜய். நீ உன் மனசு புரியாதா சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். இப்ப பாரு காவேரி அங்க போயிட்டா. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அப்படி சொல்லிட்டு காவேரின்னு பின்னாடி பக்கம் ஓடுறாரு. பார்த்தா வந்து காவேரி அவங்க அம்மா அவங்க அவங்க கூடலாம் வந்து கார்ல ஏறிறாங்க. "போடா போயிட்டு முதல்ல காவேரியை கூட்டிட்டு வாடா. வாய் திறந்து பேசுடா. அப்பதானே பிரச்சனை தீரும் போடான்னோனே" சரின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு வந்து தாத்தா சொல்றாருன்னு போறாரு. பார்த்தா காவேரி வண்டியில ஏறி போயிடுறாங்க. "தாத்தா அவர் போயிட்டா தாத்தா." "ஆமாடா, இருக்கும்போது எதுவுமே பேசிடாத. அதுக்கப்புறம் போயிட்டா தாத்தான்னு சொல்லி ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராரு தாத்தா. இங்க காவேரி நினைச்சு விஜய் அழுதுட்டு இருக்காரு. விஜய் வந்து பார்த்துக்கினே மனசு கஷ்டப்பட்டு காவேரி வந்து வண்டியில போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து வண்டி இறங்குனோனே வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. "என்ன இது இந்த மாரி இருக்கு வீடு" அப்படின்னு சொன்னோனே, "இது என் ஃப்ரெண்டோட வீடுங்க. இங்க வந்து 2, 3 போர்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஒரு போர்ஷன்ல நம்ம தங்க போறோம்" அப்படின்னோனே, "என்ன சொல்றீங்க? இங்க நம்ம தங்க போறோமா?" "ஆமா. இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல பெரிய வீடு. வந்து பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்லங்க இந்த வீட்டுக்கு எங்களால வாடகைலாம் குடுக்க முடியாது." "ஐயோ! ஆன்டி இந்த வீடு என் ஃப்ரெண்டோட வீடுன்னு சொன்னேன்ல. அதனால வாடகைலாம் அந்த அளவுலாம் கிடையாது. கம்மி தான். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம நிவின். உடனே வந்து "இங்க பாருங்க நிவின், உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு வாடகை கம்மி தானா? ரொம்ப பெரிய வீடா இருக்கே. இவன் சென்னையில நெறைய வீடு கட்டியிருக்கான். அதுல ஒரு வீடு தான் இது. இதுல மொத்த வீடும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. இதுல ஒரு போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு. மத்த எல்லா போர்ஷன்ஸுமே வந்து ஆள் இருப்பாங்க" அப்படின்னோனே, "ஓ அப்படிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "ஐயோ! எவ்வளோ சூப்பரா இருக்கு வீடு. ஃபர்னிச்சர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கே" அப்படின்னு சொன்னோனே, "இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பாருங்க, வீடு உங்களுக்கு ஏத்த மாரி கிடைச்சா கூட நீங்க போயிடலாம். அப்படி இல்லனா இந்த வீட்லயே நீங்க தங்கிக்கலாம். உங்களுக்கு ஓகேவான்னு பார்க்க தான் நான் கூட்டிட்டு வந்தேன். முதல்ல கொஞ்சம் ஸ்டே பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஓகே இல்லன்னா நம்ம வேற வீடு பார்க்கலான்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னோனே, "இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு நிவின்" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. உடனே "உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். "இங்க பாருங்க தம்பி, இந்த வீடு ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாரி வந்து வீட்லலாம் எங்களால இருக்க முடியாது. ஏன்னா வாடகை அதிகமா இருக்கும். எங்களால குடுக்க முடியாது தம்பி." அதுதான் சொன்னோனே, "இங்க பாருங்க வாடகைலாம் அந்த அளவு அதிகமா இல்ல. பார்த்துக்கலாம் அத்த. நாங்க தான் இருக்கோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்றாரு. "என்னங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு போட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அம் கங்கா. முதல்ல வீடு எப்படி இருக்குன்னு பாரேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீட்லேருந்து எல்லாமே பக்கமா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து விஜய் வந்து கிளம்புறாரு. "எங்க விஜய் கிளம்புற?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டோனே, "ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போறேன். காவேரி கூட்டிட்டு வரதுக்காக போறேன். காவேரி இருக்க இடத்துக்கு தான் போறேன். என் பொண்டாட்டி இருக்க இடம் தான் எனக்கு சந்தோஷம். அதனால அங்க தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒண்ணும் புரியாம தாத்தா யோசிக்கிறாரு. இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி வந்து வெளிய டோர திறக்குறாங்க. பார்த்தா விஜயும் டோர திறக்குறா. அதிர்ச்சி அடைறாங்க. எதிர் வீட்லயே விஜய் வந்து குடி வராரு. அத பார்த்துட்டு காவேரிக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. "ஹாய் பொண்டாட்டி, என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம காவேரி வந்து யோசிக்கிறாங்க. யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க புது வீட்ல?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளிய வராங்க. பார்த்தா விஜய் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் எப்படிங்கன்னு.